ஓபன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி, திறந்த வீட்டுல நாய் மாதிரி. ஹலோ, என்னங்க என்னமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்ப நேரா வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க. யார் நீங்க? அடே, நீ தானடா சாரதி? அது உன் தம்பி ராஜா தாண்டா. அடடா ரெட்ட மண்டைகளா, என்ன அடையாளம் தெரியல? நான் தாண்டா உன் கப்பு சித்தி. கப்பு சித்தியா? கால் இருக்கா பாரு. 2 இருக்கு. என் கண்ணுங்களுக்கே என்ன அடையாளம் தெரியாம காலம் கெட்டு போயிடுச்சு. கற்பகம் சித்தி நீங்களா? ஆமா. நீங்க ஏதோ கங்கையில குளிக்க போய் ஆத்தோட போயிட்டு. ஏன் கேக்குற? ஆத்தோட போயிட்டு இருக்க போகும்போது இந்த மீன்காரங்க என்ன புச்சாங்களா? அதான் காப்பாத்துனாங்க. ஐயோ, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். எப்படியோ அவரை தேடிக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்க போனா அவர் மெட்ராஸுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, இங்க வந்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலான்னு. அவரை பார்க்காம நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சித்தப்பா வேற எங்கேயும் இல்ல, இங்கேயேதான் இருக்காரு. போடா பேமானே, விளையாடாதீங்கடா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். எத்தனை தடவை அவர் கண்ணத்துல உப்பு கல்ல வச்சு நெரடு நெரடுன்னு நெரட்டு இருக்கேன் தெரியுமா? சித்தப்பா, உப்புக்கல் வந்தாச்சு, என்ன நேரடியாச்சு. கட்டி அணைக்கணும் போல தோணுது. சின்ன பசங்க எல்லாம் இருக்கு. கற்பு காணாம போனதுல இருந்து கதவை பார்த்தாலும் நினைவுதான், கதவை பார்த்தாலும் நினைவுதான். எனக்கும் அப்படித்தான். வேற ஆள் மீன் பார்த்தா உங்க நினைப்புதான், கெண்ண மீன் பார்த்தாலும் உங்க நினைப்புதான். ஐயோ கற்பு, கங்கை நதியில இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? நதி வத்தினதுக்கு அப்புறம் நடந்து வந்துட்டியா? அது விளாவரியா, அப்புறம் சொல்லிக்கிறேன். விளாவரியா? ஓ, விளக்கமா சொல்றீங்களா? டே மட்ட பசங்களா, சித்தி வந்திருக்காங்க, காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்கடா. ஐயோ ஐயோ, எழுதி பசங்களா, ஐயோ இங்க பாருங்க, அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கேயோ போயிட்டேன்டா. டேய், நான் போகும்போது உனக்கு 3 பல்லு தாண்டா பொழைச்சிருந்தது. இப்ப 32 பல்லோட உன்னை பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடுச்சுடா. சித்தி, விதி ரொம்ப விளையாடிடுச்சு. 32 கூட இல்ல, பல்லு வலின்னு போன வாரம் தான் ஒண்ணு எடுத்துட்டேன். 31 தான். எங்க? இந்த பக்கமா? 30 தான். சித்தி, ஏண்டா, நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே, எளிமையான குடும்பம் தானே. நீங்க 2 பேரும் தானே. உங்களுக்கு எதுக்குடா இந்த 2 வேலைக்காரிங்க? ஐயோ சித்தி, அந்த சின்னது ஏன் சம்சாரம், இந்த பெரிய வேலைக்காரி ஏன் சம்சாரம்? சம்சாரம். அது சம்சாரமா? இவளுங்களா? கங்கை தண்ணி. ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்ல ஒரு கடுதாசி போட்டீங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ஒண்ணு குள்ள கத்திரிக்காய், இன்னொன்னு இழுப்பு சட்டிய. இதுக்கே எப்படி சொல்றீங்களே? உங்க அப்பாவை பார்த்தது இல்லையே? எப்படி இருப்பாரு? அப்படியே வா. ஐயோ 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 ஐயோ, உங்க படிப்புக்கோ உங்க வசதிக்கோ இந்த மாதிரி பொம்பளைங்க இல்லடா. செக்கச்சவையா உயரமா வடநாட்டுல இருந்து ராஜா மகன் மந்திரி மகளே கட்டி வச்சிருப்பேன்ல. ஏய், யார் நீ? இங்க வந்து கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்து விட்டு பேசுற? என்னையா சொன்னா? உங்களதான். என்ன சொன்னா? யார் நீ? கண்ணா பின்னா. ஐயோ ராதா, இது எங்க டெல்லி சித்திமா, உங்க சின்ன மாமியார். பெரிய கை. ஆமா, ஆத்தோட போனாலே என் சம்சாரம், அவ திரும்பி வந்துட்டா. உங்களுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரியாதை எல்லாரும் வெளியே போங்க. என்ன பார்த்தா
வெளியே போன்னு சொல்றா. ஐயோ, என்னங்க கேட்டீங்களா? அடே தடி பசங்களா, கேட்டீங்களாடா? அம்மா ராசாத்தி, கருப்பு ராசாத்தி, வா வாமா என் கருப்பி, இங்க உட்காரு வா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன். ஏதோ நேரம் வெளியே போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு. நான் வேற யாரும் இல்லம்மா, நான் தான் உங்க டெல்லி மாமியா. டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு, இழுப்பு சட்டி நசுங்கி இருக்கும். இனிமே ஏய் வேய் பேய்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அதோட போகாம எங்க கழுத்தருக்கு வந்து டெல்லி மாமியார் நீங்களேதான், சந்தேகமே இல்ல. கர்ப்பா கர்ப்பா கைத சாந்தவண்ணா. ஏமா அந்த கைதை இந்த வீட்டுல நினைக்கிறான்? நீ எந்த கைதியை கேக்குற? இந்த டப்பா இருக்கிற வேலை நம்ம கிட்ட வச்சுக்காத. கர்ப்பத்தை கூப்பிடியா? கர்ப்பமா? இங்க யாரும் கர்ப்பம் இல்ல, இனிமே ஆனாதான். அந்த கைதை கற்பகத்தை வர சொல்லியா? கற்பகத்தை நீ எதுக்கு பார்க்க வந்த? ஆமா, கற்பகம் யாருன்னு தெரியுமா? தெரியுமாவா? நான் புருஷாவ பொண்டாட்டி. யார சொன்னா ஏற மாட்டானா? நீ எதுக்கு ஏத்தி விடுற? பிளைடா, நான் காலையில சேவ் பண்ணிட்டானே. கற்பகம் உன் பொண்டாட்டியா? கீச்சிருவ கீச்சி. எங்க கீச்சுவ? எங்க அடைக்குதலாங்க கீச்சிருவ கூப்பிடியா? கற்பகம் சீக்கிரமா கீச்சணுமா? அங்க வருது. சீக்கிரம் நீ எங்கே வந்த? கைத உன்ன பாக்கத்தான். படா சோக்காக்கிறியா? சோக்கா கீரியா? கற்பகம் உனக்கு தெரியுமா? என் வைப்பியா? வைப்பா? வைப்பு. கற்பகம் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேதான் நடக்க போகுது. வாமே வா. கம்மனு கடை இப்ப உன்னை இஷ்டன்னு போய் முப்பாத்தாம்மன் கோயில 3 முடிச்சு போட்டு போற. அப்புறம் எவன் நாக்கு மேல பல்ல போடுன்னு பேசுறான்னு பாக்குறேன். இந்த பாரு, இந்த வீட்டுக்கு நீ நல்லது செய்ய போய் குப்பத்துல கண்ணா பின்னான்னு பேசுவாங்க தெரியுதா? ஏன் என்ன பேச உனக்கு என்ன வந்தது? உன்னை கேட்டுதானே இங்க வந்த. எடுத்த வேலை ஒழுங்கா முடிக்க வேண்டாம் ஐயா. ஆமாங்க, இப்பதான் ஃபேமிலி ரிப்பேர் ஆயிட்டு வருது. அதை கெடுத்துறாதீங்க பெரியவரே. யார பெரியவரங்கிற? பேர் தெரியல, அதனால பெரியவரேன்னு. சக்தி வேல் வேல்வேலன்னு கூப்பிட்டுக்க. வேலு வேலு, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. கற்பகத்துக்கு இங்க எந்த தப்பு தண்டாவும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா உங்க கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். என்ன அப்படிங்கிற? பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தான் தெரியற. ஆனா இந்த கைதை விட்டு என்னால இருக்க முடியாது. அப்ப ஒண்ணு பண்ணிக்க, நீ இங்கே தங்கிக்க. என்னது? இவர் இங்க தங்குறதா? இது என்ன மங்கம்மா சத்திரமா? சரி சரி. ஆமா, அப்படியே அவர் தங்குனா என்ன உறவு சொல்லிக்கிட்டு தங்குவாரு? ஐயா, நான் மட்டும் என்ன உறவு சொல்லி இங்க வந்தேனா? புதுசா ஒரு உறவு உண்டாக்கிக்குவோம். இவர் என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அப்ப இவர் நியூ டெல்லி, நான் ஓல்டு டெல்லி. டெல்லி குளிர் தாங்காம தம்பி இங்க வந்துட்டாரு. எப்படி இருக்குது? தூளு. அப்ப நீ எனக்கு அக்கா. ஏக்கா தம்பி ஏக்கா தம்பி ஏக்கா. எப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமா இருக்கு. தெரியவே இல்லையா? ஏக்கா, இந்த கிழவன் உனக்கு புருஷன், அப்போ எனக்கு மாமா. ஓ மாப்பிள, கொஞ்சம் தெளிக்க. மாப்பிளை மாப்பிளை வேண்டாம் வேண்டாம் மாப்பிளை சொன்னாரு. டேய் பிளேடு மாப்பிளை வேண்டாம். டேய் மாப்பிளை ஐயோ மாப்பிளை 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 மச்சான் மாப்பிளை மச்சான் மச்சான். மாப்பிளை மாப்பிளை மச்சான் மச்சான். சித்திரா பாப்பா. மச்சான் மச்சான். நல்லா இருக்க. சித்தப்பா, யார் இந்த ஆளு? இவர் தாண்டா கீச்சிரவரு. இது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு, என் மச்சான். அதாவது என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பசங்க தானா மருமக பிள்ளைய? அப்படியா? ஏக்கா, இந்த ராமரும் லட்சுமணன் மாதிரி 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னியே, இவனுக்கு தானா? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. பொண்டாட்டி கல்லே விழுந்துருக்கிறோம், இது நத்திங்க வாடா. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தூங்கிடுவானுங்க. என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஓஹோ, நல்லபடியா சைக்கிள் ரிச்சா ஓட்டுங்க. ஐயோ, ஓ, எப்படியா இருங்க. இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வேற நாடுது. ஏந்திரா.
ஆமா ஆமா. என்னது மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு? அதானே டெல்லியில இப்படிதானே? மச்சான் விளையாடுறாரு. ஆமா விளையாடுற. விளையாடல விளையாடுகிறார். கிழிக்குது. விளையாடிக்கிறேன். ஐயா போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. போ. நீதான். வாங்க. யோ, நீ வா. எல்லாத்தையுமே சுருக்குறானே, எப்படி சமாளிக்க போறனோ? ஹலோ அப்பா என்னம்மா? அந்த கொடுமையை ஏப்பா கேக்குறீங்க? என் சுதந்திரம் எல்லாம் பறி போயிடுச்சுப்பா. இந்த வீட்ல என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்கப்பா. என்ன திடீர்னு இப்படி சொல்ற? என்ன ஆச்சுமா உனக்கு? அப்பா, அவர் சித்தியும் சித்தப்பாவும் டெல்லியில இருந்து இங்க வந்து பண்ற அட்டகாசம் தாங்க முடியலப்பா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கப்பா. சரசு, மகளே சரசு. அப்பா வாங்கப்பா. சரசு, என்னம்மா ஆச்சு? போன்ல ஏதோ பயங்கரமா சொன்னியே. அந்த கொடுமையை ஏப்பா கேக்குறீங்க? டெல்லி சித்தப்பனும் சித்தியும் என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானமா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லப்பா, என்ன பாட்டு கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சதிகார பாவிங்க, ஒரு லதா மங்கேஷ்கர் உருவாவதை கெடுக்கிறானுங்களே. இன்னும் கதை இருக்கு, கேளுங்க. போதும்மா போதும், என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குதே. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்பா. கட்டுறம்மா. நீ இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும். வெளிநடப்பு செய்ய இது ஒண்ணு பஞ்சாயத்து யூனியன் இல்ல. இதை தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அவங்க 2 பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா? வேணும்னா வெள்ளை கொடி காட்டு. உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நல்ல காஃபியா கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா. ஏம்மா? அந்த டெல்லி மாமியார் இல்ல, காஃபி பொடி டப்பாவை அலமாரில வச்சு பூட்டிட்டு போயிருக்குப்பா. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா? காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த பசுபதி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். அந்த டெல்லிக்காரிய ஊதிர